ஒரு நாள் விஷ்ணு பகவான் தன்னோட வாகனமான கருடன் மேல அமர்ந்துகிட்டு 14 உலகங்களை சுத்தி பார்த்துட்டு அதுல எமலோகத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வராரு. அப்ப கருடர் விஷ்ணு பகவான் கிட்ட, பரந்தாமா, உங்க கூட சேர்ந்து எல்லா உலகத்தையும் நானும் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு உலகமும் ஒவ்வொரு விஷயத்துல சிறந்ததாக இருந்துச்சு. மத்த உலகத்தை விட பூலோகத்துலதான் நிறைய ஜீவராசிகள் உயிர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு அதுவே சிறந்ததாக இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பூலோகத்துல இருக்கும்போது நிறைய மக்கள் வேதனையில துடிக்கிறத நான் பார்த்தேன். சில பேர் ஊனமா பிறந்து கஷ்டப்படுறதையும் நான் பார்த்தேன். சில பேர் பொறாமை எண்ணங்கள் கொண்டு அடிச்சுக்கிறதையும் பார்த்தேன். பல பேர் தோல் நோய், காசு நோய்னு அவதிப்படுறதையும் பார்த்தேன். சின்ன வயசுல இறந்து போறாங்க. அதுலயும் சில பேரு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பார்த்தா திடீர்னு இறந்து போறாங்க. அப்படி இறந்து போன அந்த உடல்களை தூக்கிக்கிட்டு உறவினர்கள் அழுந்து கொண்டு போகிறதையும் நான் பார்த்தேன். மனசுக்குள்ள நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வருது. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு கருடர் கேக்குறாரு. அதுக்கு விஷ்ணுவும் கேளு கருடா அப்படின்னு சொல்றாரு. பூமியிலிருந்து யமலோகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இறந்து போன ஒரு உயிர் யமலோகம் சென்று அடைய எவ்வளவு நாட்கள் ஆகும்? அப்படி போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்படி கஷ்டப்பட்டு யமலோகம் சென்றடைஞ்ச அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போனா என்ன நடக்கும்? அங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒரு மனிதன் இறக்குறதுக்கு முன்பாக யம தர்மராஜா 4 அறிகுறிகளை அனுப்புவாங்க. அது என்னென்ன? இந்த 3 கேள்விகளுக்கு பதிலாக நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பாட்பாட்டா பிரிச்சு போட்டாச்சு. யாரெல்லாம் அதை பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம தட்டி பாருங்க. இப்படி 3 கேள்விகளை முடிச்சு 4ஆவதா ஒரு கேள்வியை வைக்கிறாரு கருடர். பரந்தாமா, பூலோகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா உடல் வேறு வேறாக இருக்குது. பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இப்படி மாறுபட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்தனோட கருடர் கேள்விக்கு பதில் கொடுக்கிறாரு விஷ்ணு பகவான். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் திவ்யா. நீங்க பார்த்துட்டு இருக்கிற சேனல் டைம் இருந்தா கேளுங்க. போன ஜென்மத்துல என்ன செஞ்சேன்னு தெரியலையே, இந்த ஜென்மத்துல இப்படி கஷ்டப்படுறனே, இந்த மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ இந்த காணொளி உங்களுக்காகத்தான். போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும்னு நிறைய தப்புகளை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் மேலும் மேலும் தப்புகளை அடுக்கி கொண்டே செஞ்சிட்டு இருக்கிற மனிதர்களும் இந்த பூலோகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற தவறுகள் எல்லாமே அடுத்த ஜென்மத்துல அது பிரதிபலிக்கும். அதாவது நீங்க செய்யற எல்லா தப்புகளும் சேர்த்து வச்சு அடுத்த ஜென்மத்துல அதுக்கு தண்டனை கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? அட நீங்க போங்க, நீங்க வேற. இஸ்ரோல சூரியனை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல செய்யற தப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. இந்த நிறைய தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு. சட்டங்கள், கட்டுப்பாடு, விதிமுறைகள் இது எல்லாமே இப்ப வாழ்ற மக்களுக்கு எழுதி வச்சது. இத பார்த்தாவது பயந்து திருந்து வாங்கன்ட்டு தான். இதே மாதிரி தான் முன்னொரு காலத்துல அவங்க தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு ஆயிரம் முன்னாடி இருக்கிற காலத்துல எழுந்ததுதான் இந்த கருட புராணம். அந்த காலத்துல எழுந்த கருட புராணமோ இல்ல இப்போ இருக்கிற சட்டங்களோ ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான். ஒவ்வொரு மனிதனும் தப்பு செய்யாம, குறிப்பா எல்லா மனிதனும் சந்தோஷமா அன்பை பரிமாறிக்கிட்டு வாழ்றதுக்கு தான். ஆனா அப்படியாங்க நடக்குது? வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய மக்கள்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட வறுமைக்கு தேவைப்படுறது பல பணக்காரங்களுக்கு பாயாசம் சாப்பிட்ட மாதிரி ஆயிருது. அவங்களோட சிறிய காரியங்களுக்கு பூர்த்தி பண்ணிட்டு இவங்களோட பெரிய காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி செய்யற ஒவ்வொரு தப்பும் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு பிரதிபலிக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? இத உறுதிப்படுத்துற மாதிரி சின்னதா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நீங்க சாலை ஓரமா விளையாண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்துதுன்னு வச்சுக்கீங்களேன். இதுதான் பிறவி பலன். முன் ஜென்மத்துல செஞ்ச ஏதோ ஒரு பாவத்தோட பிரதிபலிப்பு தான் அது. சின்ன முள்ளு தானே, அதை புடுங்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை.
முள்ளு குத்துனா எல்லாத்துக்கும் தானே வலிக்கும். ஆனா எல்லாத்தோட வலியும் ஒன்று கிடையாது. அது எப்படிப்பட்ட முள்ளு? சாதாரண செடியிலேருந்து உளுந்த முள்ளா, இல்ல விஷ செடியிலேருந்து உளுந்த முள்ளா? கால்ல எந்த இடத்துல குத்தி இருக்கு? அல்லது கால்ல எவ்வளவு ஆழமா குத்தி இருக்கு? அது ஆழமா குத்தி இருந்தாலும் அதை நம்ம புடுங்கி போட்டுட்டா கொஞ்சோண்டு ரத்தம் வரும், அவ்வளவுதான். இல்ல நம்ம புடுங்கும் போது பாதி முள்ளு காலுக்குள்ளேயே உடைஞ்சு பாதி வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளோதான். மருத்துவமனைக்கு போய் டாக்டரை பார்த்து அந்த காலில் இருக்கிற இடத்த கிழிச்சு அந்த முள்ளை எடுத்து 10 நாளோ இல்லை 1 மாசமோ அவதிப்பட்டு இதை தான் பிறவி பலன் சொல்றாங்க. நீங்க செஞ்ச பாவம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு ஏத்தது மாதிரி உங்களுக்கு அமையும். இந்த ஜென்மத்துல நம்ம நிறைய பாவங்களை செய்யலாம், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்க வேணா போயிட்டு நம்ம புண்ணியம் செய்யலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச தண்டனையோட தாக்கத்தை குறைக்க தான் முடியும் தவிர தண்டனையிலேருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. மனிதனோ விலங்கோ பூச்சியோ இல்ல பறவையோ அழியும் உடலும் அழிவே இல்லாத உயிரும் ஒரே கலவை தான். அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த பூமியில சில கேள்விங்களுக்கு நமக்கு பதிலே கிடைக்காது. உதாரணமா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதன் தான் திடீர்னு இறந்து போறான். ஏன் தெரியுமா? யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க தான் மற்றவங்கனால ஏமாத்தப்படுறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய சிக்கனத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன் தெரியுமா? நிறைய பேரை அன்போடு அனுசரிச்சு பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நிறைய தனிமை கிடைக்குது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆணவத்தோடவும் அலட்சியத்தோட இருக்கிறவங்க வசதி படிச்சவங்களா இருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான், நீங்க செஞ்ச பாவம் புண்ணியங்கள். ஒருவேளை நீங்க ஒரு பாவம் செஞ்சு அது பின்னாடி தப்புன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களால ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை போக்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய பவர் குறையவோ இல்லை உங்களுக்கு தண்டனை கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பாவம் தெரிஞ்சு இன்னமும் நீங்க பாவத்தை செஞ்சீங்கன்னா அதோட விளைவு மிக பயங்கரமா இருக்கும். நீங்க இந்த ஜென்மத்துல செய்யற பாவ புண்ணியங்களை பார்த்து தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு என்ன விதின்னு நிர்ணயிக்கப்படும். அது என்னன்னு நான் ஒன்னா சொல்றேன், அதை நல்லா கேளு. ஒருத்தவங்களோட சுபபோக வாழ்க்கையில கோல்டு இதெல்லாமே திருடுறவங்க அடுத்த ஜென்மத்துல பூச்சியாகவோ இல்ல புழுவாகவோ பிறப்பாங்க. இன்னொருத்தனோட மனைவிய அனுமதி இல்லாம தொட்டா அவ அடுத்த ஜென்மத்துல ராட்சசனா பிறப்பான். இந்த ஜென்மத்துல தன்னோட குருவை ஒருத்த கஷ்டப்படுத்தினானா அடுத்த ஜென்மத்துல அவன் தோல் நோயோட பிறப்பான். ஒருவேளை அவங்கள கொன்னுட்டா வலிப்பு நோயாளியா பிறப்பான். ஒருவேளை அவரோட படுக்கையில அமர்ந்து அவர் கேவலப்படுத்துற மாதிரி நடிச்சானா அடுத்த ஜென்மத்துல அவன் ஃபுல்லா பிறப்பான். ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாதான் நம்ம போய் சாப்பிடணும். அவங்க கூப்பிடாவே நம்ம போய் சாப்பிட்டோம்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம காகமா தான் பிறப்போம். ஒருத்தவங்க வச்சிருக்கிற பழங்களை திருடி சாப்பிடுறவங்க அடுத்த ஜென்மத்துல குரங்காதான் பிறப்பாங்க. இந்த குரங்க பார்க்க சிரிப்பு வருதுல. ஒருத்தவங்களோட வாகனங்கள்லாம் திருடுறவங்க அடுத்த ஜென்மத்துல ஒட்டகமா தான் பிறப்பாங்க. பசுவை திருடிட்டு போறவங்க கழுகாதான் பிறப்பாங்க. பெண்களோட ஆடைகளை திருடிட்டு போறவங்க அடுத்த ஜென்மத்துல தோல் நோயோட தான் பிறப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான பித்தளை பாத்திரங்களை திருடுறவங்க அடுத்த ஜென்மத்துல அன்னப்பறவையா தான் பிறப்பாங்க. தானை நம்பி வந்த மனைவியை துன்புறுத்தவனுக்கு அடுத்த ஜென்மத்துல என்ன தண்டனை தெரியுமா? வேட்டையாடும் விலங்காதான் பிறப்பாங்களாம். பிராமணனை துன்புறுத்துறவங்க மலடா பிறப்பாங்க.